வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரவணன் செந்தில்கிட்ட சொல்றாரு, நம்ம எப்படியாவது ஆதியை போய் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல பார்வதியும் பார்வதியோட ஹஸ்பண்டுமே அங்க வராங்க. என்ன மாப்பிள்ள இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. சந்தியா அண்ணி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. வேலை விஷயமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். பார்வதி இப்போ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன விஷயம் பார்வதி அப்படின்னு கேக்குறாங்க செந்திலும் சரவணனும். பாஸ்கர் சொல்றாரு, விக்கி ஜெயில இருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி ஃபோன் பண்ணி மிரட்டின விஷயத்த பத்தி சொல்றாரு. சரவணனுக்கு அது கேட்ட உடனே கோபம் வந்துருது. நீ அவனை இங்க வர சொல்லு, அவன் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அவனை அப்படின்னு கோபமா சொல்றாரு. செந்தில் சரவணன்கிட்ட சொல்றாரு, நீ கோபப்படாத சரவணா, அண்ணி வரட்டும், அண்ணி இந்த விஷயத்த டீல் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. பார்வதியும் சரவணன்கிட்ட சொல்றாங்க, நீ எதுவும் சண்டை போடாதன்னே விக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா டிஎஸ்பி இப்போ கள்ள நோட்டு அடிச்சு மாட்டினவங்க எல்லாரையும் பத்திரிகையாளர்கள் முன்னாடி நிப்பாட்டி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாரையும் பாக்குறப்ப படிச்ச பசங்க மாதிரி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சீக்கிரமா சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்ல சின்னதா நோட்டு மாத்துறதுல ஆரம்பிச்சு இப்போ கள்ள நோட்டு அடிக்கிற மிஷின் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கும்பல் எப்படி சார் உங்க கிட்டக்க மாட்டுச்சு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. எல்லாம் டெக்னாலஜியால தான், சம்டைம்ஸ் டெக்னாலஜிலையும் சில ஃபால்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க போன்ல பேசிட்டு இருக்கிறது யாருக்கோ கிராஸ் ட்ராக்கா கேட்டிருக்கு, அவர் அதை போன்ல ரெக்கார்ட் பண்ணி எங்கிட்ட வந்து போட்டு காமிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் மூலயமா தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. தகவல் கொடுத்தவர் அவரை பத்தின எந்த விவரமும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு டிஎஸ்பி. எனக்கு தகவல் கிடைச்ச உடனே நான் ஏசிபி சந்தியா மேடம்கிட்ட தான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தேன், அவங்க கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த கும்பலை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் நீங்க எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மீடியா பீப்புள் சந்தியாட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த கும்பல்ல மெயினான ஆளு உங்களோட கணவரோட தம்பி ஆதினி கேள்விப்பட்டோம், உண்மையா மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அவரை துரத்திட்டு ஓடுறப்ப அவர் முகமூடி போட்டிருந்ததா கேள்விப்பட்டோம், அந்த முகமூடியை கலட்டும் போது உங்களுக்கு எப்படி மேடம் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சந்தியா சொல்றாங்க, அண்ணின்றது அம்மா மாதிரி தான், ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் என்னோட கடமையை தான் பண்ணினேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. என்னோட எமோஷனலை தூண்டுற மாதிரி பர்சனலான கேள்வி எதுவும் கேட்க வேணாம், வேற ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ சிவகாமி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. டிவி நியூஸ் போட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஏசிபி சந்தியா மேடம் கள்ள நோட்டு அடிச்ச கும்பலை அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல வாசிக்கிறாங்க. அதுல ஆதியோட போட்டோவையும் காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஜெஸ்ஸி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேல் என்னோட அம்மா அப்பா முகத்துல நான் எப்படி முழிப்பேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் பண்ண தப்புக்கு நீ எதுக்காக சாகணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆதி நகையை திருடிட்டான் அப்படின்றதே என்னால ஜீரணிக்க முடியல, இப்பெல்லாம் அது ஒண்ணுமில்லைன்ற அளவுக்கு அவன் பண்ணிட்டானே பாவி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. என்னோட குழந்தைக்கு இவன் தான் அப்பான்னு நான் எப்படி காமிப்பேன், அந்த குழந்தை பிறந்த உடனே அசிங்கத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, ஒருவேளை ஆதியை நான் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லாம இருந்தா அவன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, இதெல்லாம் மாச கணக்குல பிளான் பண்ணி பண்ணிருந்திருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. செந்தில் சொல்றாரு, ஆதியெல்லாம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இவெல்லாம் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான், இவெல்லாம் ஜெயிலே இருந்து சாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில சிவகாமி பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் வராங்க. என்ன சிவகாமி இப்படி நடந்து போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆதியோட பொண்டாட்டியை பாத்தியா எப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அதை நினைச்சாவது சந்தியா மன்னிச்சு விட்டுருக்கலாம் ஆதிய அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமியால எந்த பதிலும் சொல்ல முடியாம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா தானே மகனோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததா டிஎஸ்பி இப்போ சந்தியாவையும் அவங்க டீமையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு. உங்களுக்கு கொடுத்த ஷார்ட் டைம்லயே நீங்க அசைன்மெண்ட்டை பக்காவா செஞ்சு முடிச்சிட்டீங்க, பாராட்டுகள் அப்படின்னு சொல்றாரு. சந்தியாவை உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு டிஎஸ்பி. அவங்க வீட்டு பையன்னு தெரிஞ்ச உடனே நம்ம யாருக்கும் தெரியாம அந்த பையனை தப்பிக்க விட்டுருக்கலாம் சந்தியா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவங்க அவங்க வேலைக்கான நியாயத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க நேர்மையா நடந்திருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டுறாரு. சந்தியா இடத்துல என்ன வச்சு பார்த்தா கூட நான் இப்படி பண்ணுவேனான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு டிஎஸ்பி சொல்றாரு. டிஎஸ்பி சொல்றாரு, நான் இங்க டியூட்டில ஜாயின் பண்றப்ப கூட உங்களை மாதிரி ஐபிஎஸ் டைரக்டா பாஸ் பண்ணி வரவங்க டியூட்டிக்கு சின்சியரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா என்னோட நினைப்பு தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சந்தியா அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் இல்ல, நம்மளோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் உங்களை பத்தி பெருமையா தான் பேசிட்டு இருக்கிறாங்க, அந்த அப்ரிசியேஷனை உங்களுக்கு கன்வே பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. கூடிய சீக்கிரமாவே நீங்க பெரிய போஸ்டிங்க்கு போக போறீங்க, ஐ எம் வெரி ஷியூர் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு டிஎஸ்பி சொல்லிடுறாரு.
அடுத்ததா கான்ஸ்டபிள் தங்கமணி இப்போ சந்தியாட்ட கேக்குறாங்க, உங்க மாமியாரை நினைச்சா உங்களுக்கு பயமா இருக்கா மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. இத பயம்னு சொல்ல முடியாது, எப்படி நான் அவங்கள ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஆதிய அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துறப்ப எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, ஜெஸ்ஸியை நினைக்கிறப்பையும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு அவ மன போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு நான் என்ன சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அந்த பொண்ணை நினைச்சா எனக்கும் வேதனையா தான் இருக்கு மேடம் அப்படின்னு தங்கமணி சொல்றாங்க. அவனை அரெஸ்ட் பண்றப்ப இதெல்லாம் யோசிச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அவன் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இவனை இப்படியே விட்டா அவன் இன்னமும் தப்பானவனா ஆயிடுவான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நீங்க பண்ணதுதான் மேடம் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க தங்கமணி. எனக்கு என்னவோ உங்க வீட்டுல எல்லாருமே உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸியையும் சேர்த்து தான் சொல்றேன், ஆனா உங்க மாமியார் என்ன நினைப்பாங்கன்னே தெரியல மேடம் அப்படின்னு சொல்றாங்க தங்கமணி. கத்தி கணேசன்னு ஒரு கொடூரமான ரவுடியா என்கவுண்டர் பண்ணதுக்கே அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு யோசிச்சியான்னு உன்ட்ட கேட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க பையனுக்கே நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் பண்ண போறீங்க அப்படின்னு தங்கமணி கேக்குறாங்க. என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.